ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 20 தமிழ் 12ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6 தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக தான் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, சிலப்பதிகார உரையாசிரியர். ஆப்ஷன் பி வேங்கடசாமி. இரண்டாவது கேள்வி, உவேசாவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு டாக்டர் பட்டம் வழங்கியது? ஆப்ஷன் ஏ 1932. மூன்றாவது கேள்வி, காவியம் என்ற கவிதை இதழை நடத்தியவர்? ஆப்ஷன் ஏ சுரதா. நான்காவது கேள்வி, பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது டேஸ் துறையாகும்? ஆப்ஷன் ஏ பரிசில். ஐந்தாவது கேள்வி, புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை? ஆப்ஷன் டி 33. ஆறாவது கேள்வி, பாரிஸ் நகரத்தில் முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் சி 1909. ஏழாவது கேள்வி, சாகுந்தல நாடகம் என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். எட்டாவது கேள்வி, டிபார்ச்சர் கலைச்சொல் தருக? ஆப்ஷன் பி புறப்பாடு. ஒன்பதாவது கேள்வி, தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் பி சென்னை. பத்தாவது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர்? ஆப்ஷன் பி தாமஸ் பிட். 11வது கேள்வி, வளர்தளம் இலக்கண குறிப்பு தருக? ஆப்ஷன் பி வினைத்தொகை. 12வது கேள்வி, திருமுறைகளை தொகுத்தவர்? ஆப்ஷன் சி நம்பியாண்டார் நம்பி. 13வது கேள்வி, பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக எது விளங்கியது? ஆப்ஷன் சி உப்பு. 14வது கேள்வி, மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1997. 15வது கேள்வி, ஓமை ஒன்றையே அணியாக கூறியவர்? ஆப்ஷன் சி தொல்காப்பியர். 16வது கேள்வி, விழியறி நமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு? ஆப்ஷன் சி நாய். 17வது கேள்வி, நாடகத்தின் குழந்தை என்பது? ஆப்ஷன் பி திரைப்படம். 18வது கேள்வி, கண்ணாடியாகும் கண்கள் என்ற கவிதையை எழுதியவர்? ஆப்ஷன் சி நகுலன். 19வது கேள்வி, நாடக கணிகை? ஆப்ஷன் சி மாதவி. 20வது கேள்வி, அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 நூல் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது? ஆப்ஷன் பி சிறுகாப்பியம். ஸோ அவ்வளோதான். டெஸ்ட் நம்பர் 20 தமிழ் 12ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6 பார்த்துட்டோம். நீங்கள் இந்த 20 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேலை செஞ்சீங்க. தேங்க்யூ.